இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்கலாமா? வெறும் மட்டன் கிட்னியாக வாங்கி வச்சிருக்கேன். இதை க்ளீன் பண்ணிட்டு சூப்பராக மட்டன் கிட்னி ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அதையும் கேட்டுருங்க. இப்படி நான் வெறும் கிட்னியாக வாங்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் 2 பீஸ் கிட்னியும் இருந்துச்சு. பை தி வே கிட்னி அண்ட் லிவர் ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான், per kg 1000 rupees. இப்போ கொஞ்ச நாளாக தான் ஈரல் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நடுவில் இந்த கிட்னி பீஸ் வரவும் என்ன இது மட்டும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கேன்னு சொன்னப்போ தான் இது கிட்னின்னு தெரிய வந்துச்சு. சரி, நம்ம ஏன் வெறும் கிட்னியாக வாங்கி சமைக்க கூடாதுன்னு தான் இன்னைக்கு இது எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. மீட்டை விட ஆர்கன்ஸ்ல தான் சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்கி க்ளீன் பண்ணியாச்சு. மேலே தின் லேயர்ல மெம்பரன் இருக்கும், அதை உரிச்சு எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன்ல தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக தான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃப்ரை மாதிரி செய்ய போறேங்கிறனால வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்துலேயும் 1 டீஸ்பூன் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் கிட்னியும் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். வேகிறதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே குக் பண்ண நல்லா பஞ்சா சூப்பரா வெந்துருச்சு. கடைசியா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லியில தூவி எடுத்தா கிரேவி அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, என்னால சாப்பிட முடியல. அன்னைக்கு ட்ரை பண்ணப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் தான் கிட்னி வாங்கிட்டு வரவே சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னால சாப்பிட முடியல, என்ன ஆச்சுன்னே புரியல.